ஹலோ கைஸ். ஸோ இந்த விட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸ் கார்ட் டெக்னிக் அந்த அனிமையோட அடுத்த எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 29th எபிசோட். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க வந்தான். பார்த்தீங்கன்னா அவன் கையை ஹீரோ பிடிச்சி முறுகிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவங்க எல்டர் அடிக்க வரான். உடனே நம்ம எல்டர் போயிட்டு தடுத்துட்டு நம்ம சேர்மன் தடுத்துட்டு என்னடா அவங்களுக்கு என்ன திமிரி வச்சுன்னு கேட்டால் இதுமாதிரி சின்ன பசங்க சண்டையில் நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இதை பார்த்துக்கிறேன், அப்புறமா காம்படிஷன் நடக்கும்ல அவங்க வச்சு உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் சொல்லிட்டு அவன் பையனை கூப்பிட்டு கிளம்பலாம். ஸோ சேர்மனை சொல்லுங்கள் பரவாயில்லப்பா அவன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரெசிவாக இருக்குது, 4 நாள் நீ வளர்ச்சி அடைஞ்சிட்டே வர, இங்கே நல்லா கல்டிவேஷன் பண்ணி உன்னோட திறமை வளர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா உட்காந்து சரி அதே இடத்துல உட்காந்து கல்டிவேஷன் பண்ணுறான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற நிறைய எனர்ஜி வந்து அவனுக்குள்ளே அப்படியே சேர ஆரம்பிக்குது. ஸோ வந்து அவனோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் அடுத்த ஒரு ஸ்டாரை அவைக்கன் பண்ணுறான். அவன் நல்லா பரவாயில்ல இங்கே நல்லா கல்டிவேஷன் பண்ணால் அவன் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, உண்மையிலே அற்புதமாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு தண்ணிக்குள்ளே ஏதோ மின்னுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு தண்ணி குளிச்சுட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போகிறான். நல்லா ஆழமாக நீந்திட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஸ்டாக் ஆகிறான். பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பால் முத்து. என்னடா அந்த முத்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னா அவன் வந்து அந்த முத்தை போய் தொடுறான். அவன் தொட்டவுடனே அந்த முத்து வந்து ஒரு பவர் ஆகிட்டு திடீர்னு பார்த்தா உடையுது. அந்த உடஞ்ச உடனே அது உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் சுற்றிட்டு வந்து ஒரு மீன் மாதிரி வந்து பறந்தது. இவன் என்னன்னா உள்ளே மினுக்குதுன்னு போயிட்டு அந்த ஒரு முத்தில் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா வந்து பர்பிள் ஜேட் இருக்குங்க. அந்த பர்பிள் ஜேட் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது. இது வந்து நல்லா பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமே, இதில் ஆர்மல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குமே. சரி பார்த்துட்டு அவனுக்கு கிளம்புறான். பார்த்துட்டு இந்த இடமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். வந்து வெளியே வந்து பார்த்தா வெளியே வந்து இவன் தான் அந்த பொண்ணு கல்டிவேஷன் பண்ணிருச்சு. நீ தானடா நான் வந்து எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு இந்த உன்னை என்ன காலேஜ் விட்டு வெளியே தோத்துட்டாங்களாம், நீ எல்லாம் குப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு போயிருக்கு. அப்படின்னோடனே உன்னை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எவன்டி கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அவளை வந்து டென்ஷன் ஆகிடுவா. ஸோ அதே இடத்துல வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்திங்கன்னா வந்து 30வது எபிசோட். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். அடுத்த எபிசோடு பார்த்திங்கன்னா வந்து 33வது எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன சொன்ன அப்படிங்கிட்ட ஆமாம் உன்னெல்லாம் அவன் கட்டிப்பான், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு போவான். உன்னை தோக்கடை எனக்கு ஒரு 10 வருஷம் போகுது அப்படின்னா சரி ஓகே 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் நீ என்ன தோக்கடையிடு அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அரை மந்த்து கழிச்சு நாங்கள் காம்படிஷன் எடுக்குது அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன போட்டிங்கன்னா யார் எல்லோரும் ஜெயிக்கிறவங்க அவங்க வந்து லைஃப்பில் அந்த எங்கிலேட்டிவ் சண்டை போகணும், ஜெயிக்கிறவங்க வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டியே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்காக தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து சரி ஓகே இது வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே நிறைய புது கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. இவெல்லாம் வந்து வேறு ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த லைஃப் ஃபேமிலியோட அந்த யங்லேடி வந்து அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க சரி யார் ஜெயிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அவர் சொல்கிறார் ஸோ அந்த போட்டி வந்து இப்போ நாங்கள் அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வெட்டத்தொட்டு எல்லாம் வெளில போனால் அவுட்டு நாக் அவுட் என்னான்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு வந்து நான் வந்து 3rd லெவலில் இருக்கேன், என் கூட யாரும் சண்டை போட வரீங்களா, அப்போ ஒருத்தன் வரான் வா பார்த்துடலாம் 2 பேரும் அப்படின்ட்டு அவனை வந்து ஃபைட் பண்ணிடுறானுங்க. ஸோ இந்த செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவன் நடித்து வெளியே தூக்கி போட்டுறான். ஸோ இதை பார்த்தோன்னே பரவாயில்ல அவன் நல்ல ஒரு ஜீனியஸாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு புது கேரக்டராக வந்து அவன் வந்து ஃபைட் பண்ணுறான். ஃபைட் பண்ணி இவனை தோக்கடிச்சோடனே அவன் வந்து நம்ம சீனை பரவாயில்ல இவன்ட்டு ஏதோ பொட்டன்ஷியல் இருக்குல்லாம் நினைக்கிறான். ஸோ இந்த ஃபயர் டைப் யூஸ் பண்ணுறான். என்ன பண்ணால் அவன் போயிட்டு குரங்கு உனக்கு நான் நல்ல பாடத்தை கற்றுக்குறேன் அப்படின்னு என்ன சொன்னான் அப்படின்ட்டு இவன் டென்ஷனாக அவன் ட்ராகன் பவரை கொண்டு வந்து அவன் அடிக்கலான்ட்டு போகிறான். ஆனால் இவன் அசால்ட்டாக அடித்து தூக்கி போகிறான். பரவாயில்ல இவன்ட்டு பொட்டன்ஷியல் இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. உன்ட்ட தான்டா நீ தான்டா நம்ம சேலஞ்ச் பண்ண வாடா நம்ம அக்ரிமெண்ட் மறந்துட்டேன் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ நம்ம ஹீரோ வந்து மேலே ஏறி போயிட்டு அங்கே இப்போ தான் வந்து லியாங் வரான். லியாங் பார்த்தோன்னே ஏப்பா எப்படி இருக்குன்னு கேட்டால் இவங்க 2 பேரும் பெரிய ஃபேமிலி என்ன இங்கே வந்திருக்குன்னு கேட்டால் இல்லை என் பிரதர் அவன் சண்டை போகிறான். யார் அவனான்னு கேட்டால் இல்லை ஜின்னியும் அவன் ஃபயர் யூஸ் பண்ணுவான் இன்னொருத்தன் தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஸோ இதே இடத்துல வந்து இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஸோ வந்து எல்லோரும் லைக் பண்ணிடுவாங்கப்பா, மறக்காமல் லைக் பண்ணி தயவுசெய்து லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து 34th எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவும் ரெடியாக இருக்கான். ஸோ வந்து 2 பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பேசுகிறான் இன்றைக்கோட நான் முடிக்கிறான்டா அப்படின்ட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி அடிக்க போகிறான். மிஸ்ஸாக டாச் பண்ணிடுறான். ஸோ 2 பேரும் மாற்றி சண்டை போடுறாங்க. ஹீரோ அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா அவன் பிரெட்டே வந்துச்சு. இதை பார்த்தோன்னே பரவாயில்ல இவன்ட்டு இவ்வளோ பொட்டன்ஷியலா நான் ப்ரிப்பேர் ஆகலடா தில் இருந்தால் இப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் அல்டிமேட்டாக அவன் ஃபயரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ எல்லாத்துலேருந்து டாஜாகி போயிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னா அவன் பரவாயில்ல என்ன டாஜ் ஆகிறான் அப்படின்ட்டு சரி வாடா பார்க்கலான்ட்டு அவன் ஒரு நல்ல ஒரு ஃபயர் பாலை தூக்கி போடுவான் பாருங்க. ஹீரோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அவனை பவராக மாற்றி அப்புறம் அந்த ஐஸ் ட்ராகன் பவர் வச்சு ஒரே அடி தான் அவன் போய் வெளில போய் வந்துடும். அதை பார்த்து ஷாக் ஆடுவாங்க, என்ன வெளில போய் வந்துட்டான், உண்மையிலேயே அவனுக்குள்ள பவரை வந்து மறைச்சி வச்சுருக்கான், ஃபைட் பண்ணி வச்சுருக்கான் போல் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுறேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ ஹீரோ ஜெயிச்சிட்டான், அவன் போயிட்டு வந்து அந்த 3 மைன்ஸை கேட்பான். அவன் என்ன நினைப்பானா, இப்போ இந்த ஜோங் ஃபேமிலி இருக்கிறவன் சரி மைனை இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம், அப்புறமா அடித்து அவன்கிட்ட வந்து பிடிக்கலாம், அவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க எல்லாம் வந்து போகிறான பீப்புள்ஸ் அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இவனும் கொடுக்குறான்றான். ஆனால் உடனே நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லியாங் வந்திருக்கான்ல, லியாங் வந்து இவங்க எல்லாரோட பெரிய ஃபேமிலி. அந்த 3 மைனையுமே லியானுக்கு காசுக்கு வித்துடுறான். லியான்ட்ட நீ இந்த மாதிரி இந்த 3 மைனை வச்சுக்க, அதுக்கேற்ற காசு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விற்றுப்பான். இப்போ மைன் வந்து லியாங்க்கு போயிடுச்சுன்னா, லியாங் இவங்க எல்லாருக்கும் பெரிய ஃபேமிலி, அவன்கிட்ட போயிட்டு மைனெலாம் திரும்ப வாங்க முடியாது. அதனால் ஹீரோ நல்ல ஐடியா பண்ணி லியாங்கை கூப்பிட்டு லியான்கிட்ட வந்து காசுக்காக விற்றுட்டான். இப்போ ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கேற்ற காசும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இவனும் வந்து ஓகே நான் மைனை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோவும் சிரிச்சுட்டு லியாங் இந்த மாதிரி வந்து நீ இந்த 3 மைனையும் காசு கொடுத்து வாங்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியா, நான் உனக்கு வித்துறேன் அப்படின்னா, ஓகேப்பா நான் வந்து இந்த காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே முடிஞ்சு நான் கிளம்புறேன்னும் போது இவன் என்ன பண்ணணும், நான் அவங்க கூட சண்டை போட்டு ஆகணும் அப்படின்ட்டு இவன் வந்து ஸ்டேஜுக்கு வரான். அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்காகலாம் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளை கல்யாணம் பண்ணலாம், சண்டை போடல, சும்மா வேணால் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் வந்து ஓகேன்றாங்க. அந்த பொண்ணுக்காக செம கடுப்பாகுது. சரி ஓகேன்னு 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ட்ராகன் மோட் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனை வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கும்போது இவனை ஈக்குவலாக ஃபைட் பண்ண பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக் ஆச்சு. எப்படி வந்து இவன் ஒரு ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆனால் ஒரு ஃபயர் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுறான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ண போவான். ஆனால் அவன் அட்டாக் வந்து அங்கே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி ஆகிடும். எப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கு வந்து அந்த கையில் வந்து ட்ராகனில் ஐஸ் ட்ராகன் அதோட பவர் வச்சு அவன் வந்து பிளாக் பண்ணுறான். ஸோ இதை பார்த்து எனக்கு எப்படி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கான்ட்டு சரி அவனை நார்மலாக வந்துட்டு சரி ஓகே இந்த மாதிரி ஹீரோ சொல்கிறான், நான் வந்து தோத்துறேன் ஒத்துப்பான். சரி ஓகே இந்த வந்து ஃபைட் முடிஞ்சு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து நின்றான், நீ வந்து என் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து நின்றோம். அதோட வந்து எபிசோட் முடிஞ்சிடும். ஸோ வந்து எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளில் போட்டு வச்சுங்கப்பா. பை பாய்.